வணக்கம் மகளே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோவில் மை வி3 ஆட்ஸ் பற்றிய முக்கியமான தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க விஷயம் மை வி3 ஆப் க்ளோஸ் ஆகிடுச்சு, பேன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயம் பரவிக்கிட்டு இருக்குது. உண்மையிலே என்ன நடக்குது, ஸோ நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நானுமே காலையிலேருந்து ஆப் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணேன். ரொம்பவுமே எரர் காமிச்சிச்சு, ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ ஆப்பே ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. நீங்கள் சொன்ன வழிமுறைகள்லாம் நான் பயன்படுத்தினேன். ஸோ ஆப் கிளியர் கேட்ச் கொடுத்தேன், கிளியர் டேட்டா கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ அதெல்லாம் முயற்சி பண்ணேன். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். ஆப் இப்போது ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்ல ஆரம்பிச்சிங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ மை வி3 ஆட்ஸ்னு சர்ச் பண்ணோம்னா நமக்கு நம்மளுடைய ஆப்பே இங்கே அவைலபிளில் இல்லை. ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்தே ஆப்பை தூக்கிட்டாங்கன்னா, ஸோ இதுக்கு மேலே கம்பெனி ரன் ஆகுமா? ஸோ இது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான பல பேருடைய கருத்துக்கள் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை யாரும் நம்ப வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம நிறுவனத்து மேலே நிறையா கேஸுகள் இருக்குது. ஸோ அதனால் ப்ளே ஸ்டோரில் வெரிஃபிகேஷன் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆப்பை அவங்க அவைலபிள் ஆக்குவாங்க. ஸோ ஏன்னா நம்ம இப்போ பிரச்சனைகள் எல்லாமே இந்த கேஸ்கள்லாம் நமக்கு சாதகமாக முடிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம ஆப்பை அவங்க ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம வழக்கம் போல் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இருக்க யாருமே அன்இன்ஸ்டால் அப்படிங்கிறத பண்ணாதீங்க. ஆப் ஒர்க் ஆகலையா, கிளியர் கேட்ச், கிளியர் டேட்டா மட்டும் பண்ணுங்கள். ஸோ அப்போயும் ஒர்க் ஆகலை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ டாஸ்க் இல்லைனா கூட பரவாயில்ல, அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. ஸோ அதை தான் சொல்ல முடியும். ஸோ முடிஞ்சவங்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி வைங்க. முடியாதவங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறுவனத்து சைட்லேருந்து தான் இதுக்கான பதில் நமக்கு கிடைக்கணும். ஸோ எம்டி சாரும் உள்ளே இருக்கார். ஸோ வெளியே என்ன நடக்குது, ஸோ எம்டி சாருக்கு எப்போ பெயில் கிடைக்கும், இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்குது. ஸோ நம்ம எல்லோரும் பதட்டம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்து ஆகணும். ஏன்னா நிறைய பேர் பேன் ஆகிடுச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சினோடனே ப்ரோன் மெம்பர்ஸாக இருக்கவங்களாம் பயங்கர மன வேதனையில் தான் இருப்பீங்க. ஏன்னா புரியுது. ஸோ அதே சூழ்நிலை தான் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ நம்ம நிறுவனம் மக்களின் நிறுவனம். ஸோ எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டு ஸோ பாசிட்டிவாக வெளியே வருவாங்க. நம்ம நிறுவனத்தை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போவாங்க. இதே போல் ப்ளே ஸ்டோரில் ஏற்கனவே ஒரு முறை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா வெரிஃபிகேஷனும் செஞ்சதுக்கு பிறகு ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவலாம் நமக்கு கிடச்சிருக்கு. இதை பெரிய விஷயமாக யாரும் எடுத்துக்க தேவையே கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்த அப்டேட்ஸ் கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு யாரையும் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறையா பேர் பேனிக்கில் இருப்பாங்க. ஸோ ஆப்பை காணாமல் ஆப் ஒர்க் ஆகலையே அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மை வி3 சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சாலும் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் சொல்லுங்கள். நம்ம அதை போஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.